வீராணமேரியில் முழு கொள்ளளவு தண்ணீர் இருப்பதால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் இல்லை என குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கியமான 4 ஏரிகளில் 1.7 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பதால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்து மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளிடம் நாம் கேட்டோம். அப்பொழுது அவர்கள் தினசரி 580 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிலை ஜூலை வரை நீடிக்கும், அதனால் எந்த தட்டுப்பாடும் ஏற்படாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆண்டு வீராணம் ஏரியில் அதன் கொள்ளளவான 1.4 TMC தண்ணீர் இருப்பதாகவும் அங்கிருந்து தினசரி 180 மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுத்து வருவதாகவும் அதேபோல் கடல்நீராய் குடிநீராக்கும் திட்டங்களான மீஞ்சூர் மற்றும் வடநெம்மேலியில் இருந்து தலா 100 மில்லியன் லிட்டர் தண்ணீர் என 200 மில்லியன் லிட்டர் தண்ணீரும் அதேபோன்று சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 ஏரிகள் கடலூரில் இருந்து நிலத்தடியில் இருந்து கொண்டு வரப்படும் தண்ணீர் என அதிலிருந்தும் 200 மில்லியன் லிட்டர் என மொத்தம் 580 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தினசரி சென்னைக்கு குடிநீர் வழங்கி வருவதால் ஜூலை வரை எந்த தட்டுப்பாடும் ஏற்படாது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசனுடன் ராஜா.